ஹாய் கைஸ், குட் மார்னிங், ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி சதீஷ் மார்னிங்கே ஒர்க் போயிட்டான். ஸோ நானும் தம்பியும் தான் ரெடியாகி வெளியே போகிறோம். அவன் நூன் வந்துடுறான், அதுக்கப்புறம் ஜாயின் கிளம்பிட்டு அவன் ரெடியாகலாம். இதுதான் என்னோட நியூ ட்ரெஸ். பேங்கிள்ஸ்லாம் போட்டு இயரிங் நான் தேடி பார்த்து கண்டுபிடிச்சி எடுத்தாச்சு. தான் அந்த பொட்டை இப்போ வைக்கச்சலன்னு அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். நாங்கள் சாமி கும்பிட போகலாம். காசு வரதமோ தொட்டமோ தாங்கி கை முடியல நவுண்டு விடு இந்த தண்ணி தாங்கி முடியே தாங்கி தாங்கி சொல்லு நான் பார்க்கணும். நாங்கள் அப்படி கிளம்பியாச்சு. ஏன்னா மார்னிங் 11:30 10:30 சம்திங் ஆகிட்டு. ஸோ மார்னிங் கிளம்பியாச்சு. அப்பா லீவ் போடல, லீவ் போடல அப்பா லீவ் ஆச்சு பண்ணியிருந்தம்மா லெவல் ஆகிட்டு இல்லைம்மா. வேண்டாம், எங்கே போட்ட இது வந்தோம். இல்லை செம்ம சாமியே தர முடியல. ஹரிஷ் வேலை கொடுத்துட்டாங்க. ஹரிஷ்க்கு ஒரு மாலை கொடுத்தாங்க. சாமி கும்பிட்டு ஹரிஷ் பசிக்கணும் திருப்பி அதனால ஒரு மாதம் மட்டும் நம்ம பேசி குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. கார்த்திகிட்ட மட்டும் போயிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வந்தாச்சு. சதீஷ் வந்துட்டான். ஸோ அப்படியே மதியம் 3:30 ஆகிட்டு சாப்பிட்டு செம்ம பசி. பைக் வேறு சர்வீஸ் இல்லை. நாளைக்கு வேறு தம்பி ஸ்கூலில் அதனால கொண்டு போய் விட்டுட்டு பெரிய பைக்கில் அப்படியே திருநெல்வேலி கிளம்பியாச்சு. ஆருஷ் அவனும் பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருந்தாங்க. முன்னாடி 2 பேரும் அதுவும் ஃபஸ்ட் டைம் ஆருஷ் முன்னாடி தனியாக உட்காந்துட்டு இருந்தோம். முன்னாடி தான் உட்காரணும் பார்த்துட்டே வந்துட்டு இருந்தாங்க. எவ்வளோ முன்னேறிட்டேன் மத்தியா. சத்தி 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 நான் எவ்வளோ முன்னேறிட்டேன் மத்தியா. செம்ம கியூட்டா இருக்கே 2 பேரும். பைக் ஓட்ட கூட தெரியாது. இப்போ பிரேக் இல்லாத பைக் ஓட்டுற மத்தியா ஆகிட்டு. டேலண்ட் பாஸ் டேலண்ட்.
ரோட்டில் அப்படியே போச்சுல சத்யா ரெஸ்டாரண்ட் வந்து. ஸோ அங்கே ஒரு காஃபி இதே 6 சென்னு லாண்டுட்டு தானே அந்த கிளம்பி எதுக்குந்த அவங்க நிறைய இதாக போட்டிருந்தாங்க. ஊஞ்சல் அது இதுன்னு ஃபஸ்ட் டைம் போனோம், செம்மையாக இருந்துச்சு. வா பரவாயில்ல, சாப்பாடு நல்லா இருக்கும். திருநெல்வேலி போயாச்சு. அங்கே போகணும். பாவ் பஜ்ஜி ஹிந்திக்காரங்க போடல. ஸோ வேலைன்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லி கார்ன் அது வாங்கிட்டு அப்புறம் அங்கே ஒரு பைனாப்பிள் கடை இருந்துச்சு. பைனாப்பிள் வாங்கி கொடுத்தோம். பைனாப்பிள் நல்லா இல்லை இல்லை உனக்கு எல்லாம் இல்லை பேபி வாங்கி கொடுத்துருக்குல்ல பேபி. வாங்கிட்டு அப்படியே சதீஷ் காடை மிட்டாய் சாப்பிட்டு ப்ரோ அது ஸ்பென்ஸ் அது வாங்கணும். செம்மையாக சாப்பிட்டுட்டு வயிறு ஃபுல் ஆகிட்டு. அப்படியா எனக்கு இப்படி உட்காந்து சாப்பிட்டா தான் எனக்கு சோறே இறங்கும். தமிழ் மட்டும் எனக்கு சோறே இறங்கும். அதே மாதிரி உட்காந்துட்டு போயிரு. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு தப்பாமல் இருக்குது. அப்படி கிளம்பிச்சு. போகும்போதே கோயில் பார்த்தா செம்ம கூட்டமாக இருந்துச்சு. ஸோ உள்ளே போல் ஏன்னா போனால் வெளியே வர முடியாது, அவ்வளோ கூட்டம். அதுக்கப்புறம் அங்கே மத்தியானே பின்னர் போய் என்னோடய ஃபேவரட் என்னது ஹனி சிக்கன் வாங்கி ஒரு நான் வாங்கி பின்னாடி சிக்கன் வாங்கி சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்படியே பண்ணாத எல்லோரும் பார்த்து அவ்வளோ சூப்பராக இருந்தாங்க. ஆரோக்கிய டேஸ்ட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு டேய் ఏంటి இவ்வளோ கிளியராக இருக்குது. சாப்பிட்டு கிளம்பியாச்சு. போச்சு. இன்னைக்கு ஸ்பெஷல் டே, எங்கள் அப்பாவுக்கு பர்த்டே, என்னோடய ஹீரோ, எல்லாமே சொல்லலாம். பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே வீட்டுக்கு போய் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு எங்கிட்ட இப்படி தான் போச்சு. காலைல தான் அரிசி கேட்டுருந்தேன். அப்பா ஏன் லீவ் போட, அப்பா ஏன் லீவ் கோயிலில் நிறைய பேர் அவங்கவுங்க ஃபேமிலியோட வந்தாங்க. அன்றைக்கி லீவ் போட முடியல. ஸோ லீவ் போட முடியல. நாங்கள் மட்டும் போய்ட்டுருந்தோம். எங்கள் நியர் செம்மையாக போச்சு. உங்கள் நியர் எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், டேக் கேர்.